நியூஸ் ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட் வித் சந்திரிகா ஆறுமுகம். வணக்கம், இது நியூஸ் ஃபர்ஸ்டின் வீக்கெண்ட் பிரதான செய்திகள். இன்றைய விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். பதிமூன்றாவது அரசியலமைப்பு திருத்தத்திற்கு அப்பால் அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும். மக்கள் விடுதலை முன்னணி தெரிவிப்பு. உள்ளேயும் தடைகள் இருப்பதாக அமைச்சர் அமரவீர கருத்து. இந்திய முன்னாள் ஜனாதிபதிக்கும் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசிற்கும் இடையே பேச்சுவார்த்தை. தனக்கு பயமில்லை என உயர்கல்வி அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்பான உள்நாட்டுச் செய்திகள். இந்தியாவின் சொற்படி செயற்பட அரசாங்கம் ஆரம்பித்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. 13வது அரசியலமைப்பு திருத்தத்துக்கும் அப்பால் அதிகார பகிர்வு தொடர்பில் அரசாங்கம் தெளிவுபடுத்த வேண்டும் என முன்னணியின் பிரதம செயலாளர் டில்வின் சில்வா இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். 13வது அரசியல் திருத்தம் என்றால் என்ன என நாட்டிற்கு சொல்ல வேண்டும். செனட் சபை தொடர்பில் அரசாங்கம் கதைக்கிறது. செனட் சபை என்றால் என்ன என அரசாங்கம் பொதுமக்களை உரிய முறையில் தெளிவுபடுத்த வேண்டும். அதனை விடுத்து வாக்குறுதிகளை வழங்கி அங்கும் இங்கும் என நாட்களை கடத்துவதே இந்த பிரச்சினைகளுக்கான காரணங்கள் என நாம் கருதுகின்றோம். அவற்றினை மேற்கொள்ளும் இந்தியா நாட்டிற்கு பாதுகாப்பாக அமைகிறது. இந்தியா சர்வாதிகார போக்கில் செயற்படுகிறது. 1987ஆம் ஆண்டு இந்தியாவின் சர்வாதிகாரத்திற்கு ஜாவர்தன அடிப்பணிந்தது போன்று வரலாற்றில் அரசாங்கமும் பதிவாகும். இந்தியாவின் சொற்படி அரசாங்கம் தற்போது செயற்பட ஆரம்பித்துள்ளது. இந்தியா தந்திரமான பாதுகாவலராக மாறியுள்ளது. தந்திரமான பாதுகாவலர்களிடமிருந்து நாட்டை பாதுகாப்பது தமிழ் மக்களினதும் நாட்டு மக்களினதும் பாரிய பொறுப்பு. எனவே அரசாங்கம் தமது கொள்கைகளின் நிலைப்பாடு மற்றும் தீர்வுகள் தொடர்பில் ஒளிவு மறைவின்றி பொதுமக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். இதேவேளை இந்திய வெளிவார அமைச்சர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற கலந்துரையாடல்கள் தொடர்பிலும் டில்வின் சில்வா இதன்போது கருத்து வெளியிட்டார். இலங்கை அரசாங்கத்தின் ஊடக பேச்சாளரா கிருஷ்ணா என்ற சந்தேகம் எமக்கு எழுந்துள்ளது. இந்த கலந்துரையாடல்கள் தொடர்பில் இந்திய வெளிவார அமைச்சரே நாட்டு மக்களுக்கு கருத்து வெளியிடுகிறார். இது ஒரு பாரிய சிக்கல். இந்தியா உள்நாட்டு பிரச்சினைகளுக்குள் தலையீடு செய்வதற்கும் கருத்து தெரிவிப்பதற்கும் ஜனாதிபதி வாய்ப்பு அளித்துள்ளமை மிகவும் கவலைக்குரிய விடயம். இந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாடு தொடர்பிலும் அதன் பிரதம செயலாளர் கருத்து வெளியிட்டார். மக்களின் உரிமைகளை பறிப்பதற்கும் ஜனநாயகத்தினை பறிப்பதற்கும் மக்களை பிளவுபடுத்தும் நடவடிக்கைகளுக்கும் மக்கள் விடுதலை முன்னணி ஒத்துழைப்பு வழங்காது. அதிகார பகிர்வு தொடர்பில் கூட்டமைப்பில் உள்ள கடும் போக்குவாதிகள் பல்வேறு கருத்துக்களை வெளியிடுவதாக இடர் முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர குறிப்பிடுகின்றார். லுணுகம் வெகர பிரதேசத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வின் போதே அமைச்சர் இதனை கூறினார். அவரது கட்சியில் உள்ள கடும்போக்குவாதிகள் பல்வேறான கருத்துக்களை வெளியிடுகின்றனர். யுத்தம் இல்லாத நாடொன்றில் தற்போது எதற்கு அரசியல் கலந்துரையாடல்கள்? அதிகார பகிர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கடும்போக்குவாதிகள் நாட்டில் இல்லாமல் இல்லை. இதன் மூலம் பெற்றுக் கொள்ளப்படும் தீர்வானது எவருக்கும் அதிகளவிலான அதிகாரங்களை வழங்காது. இதன்போது சிங்களவர்கள் தமிழர்களையும் முஸ்லிம்கள் தமிழர்களையும் மிகவும் கோபத்துடன் பார்ப்பார்கள். இத்தகையதொரு அதிகாரம் தேவையற்றது. இந்த கோபத்தை தொடர்ந்தும் நீடிப்பதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த சிலர் முயற்சிக்கின்றனர். இதனால் மிகவும் சிறந்த அதிகாரம் ஒன்றை தமிழ் மக்களுக்காக கோர உள்ளனர். இதன் மூலம் என்ன நேரும்? தமிழர்களுக்கு அதிகளவிலான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக கூறி முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களுக்கிடையில் கலவரம் ஏற்படும். அவ்வாறானதொரு நிலைமை ஏற்படாத வகையில் அனைவராலும் சுதந்திரமாக வாழ்வதற்கு ஏற்ற சூழல் ஒன்று ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவினால் எதிர்காலத்தில் உருவாக்கப்படும். නිර්මාණය කිරීම ඉදිරියේදී මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමාගේ නායකත්වයට දී அறிவு மற்றும் விஞ்ஞானத்தின் ஊடாக முன்னோக்கி சென்றாலும் தாய்நாடு மீதான அன்பு மற்றும் நாட்டுப்பற்றை ஒருபோது மறக்கக்கூடாது என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வலியுறுத்தியுள்ளார். அலரி மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வொன்றின் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார்.
தாதியர் பயிற்சி பெற்ற 2500 இளைஞர் யுவதிகளை சேவையில் இணைத்துக் கொள்ளும் நிகழ்வு ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது தாதியர் சேவையில் பயிற்சிகளை பெற்ற குழுவினர்களில் வடக்கு, கிழக்கு உள்ளிட்ட அனைத்து மாகாணங்களையும் மாவட்டங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தி 30 இளைஞர் யுவதிகளுக்கு ஜனாதிபதியினால் நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தின் பிரதிநிதிகள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருந்தனர். தாதியர் சேவை தொழில் ரீதியானது என்பதனை விடவும் மிகவும் கௌரவமான ஒரு சேவை என ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டினார். தாதியர் சேவைக்கு உலகில் சிறந்த கேள்வி நிலவுவதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, சிறந்த நாடாக முன்னோக்கி செல்லும் இலங்கையிலும் தாதியர் சேவைக்கு அதிக அளவு கேள்வி நிலவுவதாக தெரிவித்தார். இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள இந்திய முன்னாள் ஜனாதிபதி கலாநிதி அப்துல் கலாம் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர் அமைச்சர் ரவுப் ஹக்கீமை இன்று காலை சந்தித்தார். இந்திய முன்னாள் ஜனாதிபதி மற்றும் முஸ்லிம் காங்கிரசின் தலைவர்களுக்கு இடையிலான இந்த சந்திப்பு இன்று காலை நடைபெற்றது. கிராமிய பிரதேச அபிவிருத்தி தொடர்பில் இதன்போது கருத்து பரிமாறப்பட்டதாக அமைச்சர் ரவுப் ஹக்கீம் கூறியுள்ளார். கிராமிய பொருளாதாரத்தை முன்னேற்றுவதற்கான சில முன்னேற்றகரமான தகவல்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நாடும் எவ்வளவு தூரம் மின் வலுவை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான தன்னுடைய சொந்த அபிப்பிராயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டது மட்டுமல்லாமல், ஏற்கனவே இந்த நாட்டிலே செயல்படுத்தப்படுகிற அபிவிருத்தி செயல் திட்டங்களுக்கு கிராம மக்களை ஒன்றிணைக்கிற சில வித்தியாசமான உத்திகளையும் எங்களோடு அவர் பகிர்ந்து கொண்டார். பல்கலைக்கழகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக சிலர் போராடி வந்தாலும் அத்தகைய போராட்டங்கள் தமக்கு மிகவும் பழக்கமானவை என உயர்கல்வி அமைச்சர் எஸ்.பி. திசாநாயக்க தெரிவித்துள்ளார். கண்டி தவுலகலவில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சினால் முன்னெடுக்கப்படும் வாழ்வாதார அபிவிருத்தி நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் செயற்படுவோருக்கான உபகரணங்களை வழங்கும் வகையில் இந்த நிகழ்வு நடைபெற்றது. குறித்த வருடம் ஒன்றிற்குள் நாடொன்றில் உருவாகும் சிறந்த மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு வருகின்றனர். ஆனால் இவர்கள் 3 அல்லது 4 வருடங்களின் பின்னர் பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறி அவர்களால் வேலையொன்றை தேடிக்கொள்ள முடியாமல் போகும்போது அவர்களை தூற்றுவதில் எந்தவித பயனும் இல்லை. பல்கலைக்கழக விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் உயர்கல்வி அமைச்சர் என்ற வகையிலும் நானும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். இந்த பல்கலைக்கழகங்களில் மாற்றம் ஏற்படுத்தப்பட வேண்டுமாயின் பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர்கள் மற்றும் விரிவுரையாளர்களை மாற்றுவதற்கு தயாராக வேண்டும். மாணவர்களுக்கு தேவையான வகையில் செயற்படுவதற்கு சுமார் 30 வருடங்களாக இந்த பல்கலைக்கழகங்கள் மாணவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தன. நான் அதில் மாற்றத்தினை ஏற்படுத்தினேன். தற்போது மக்கள் விடுதலை முன்னணியின் புதிய குழு ஒன்று பல்கலைக்கழகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக சாகும் வரையிலான போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளது. இவை எனக்கு மிகவும் பழக்கமான விடயங்களாகும். என்னை பொறுத்தவரையில் இத்தகைய சாகும் வரையிலான போராட்டங்கள் மிகவும் அழகிய போராட்டங்களாகும். பதுரலியவிலிருந்து கலவான வரையான 35 கிலோமீட்டர் வீதியின் புனரமைப்பு பணிகள் நேற்று ஆரம்பமாகின. இதன்போது பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மற்றும் துறைமுக நெடுஞ்சாலைகள் பிரதி அமைச்சர் ஆகியோர் கருத்து தெரிவித்தனர். இங்குள்ள பல வீதிகளை புனரமைத்தமைக்கு பிரதி அமைச்சர் நிர்மலா கொத்தலாபலவிற்கு உபதலைவர் நன்றி தெரிவித்தார். மதுகமவில் நடைபெற்ற ஜனாதிபதி பிரசார கூட்டத்தின் போது அமைச்சரவைக்கு பிரதி அமைச்சர்கள் நியமிக்கப்படுவதற்கு முன்னரே இதனை வீதியாக்க செப்பனிடுவதாக ஜனாதிபதியினால் உறுதிமொழி வழங்கப்பட்டது. எனக்கு பல விடயங்கள் பற்றி கூற வேண்டியுள்ளது. ஆனால் ஊடகங்கள் இருப்பதனால் அவை பற்றி என்னால் கூற முடியாது. කෘෂිකර්මාන්ත ශේෂ්ත්‍රය තුළ තේ
விவசாய துறைக்குள் அடங்கும் தேயிலை, ரப்பர், கருவா உற்பத்திகளின் ஊடாக நாட்டின் தேசிய உற்பத்திக்கு அதிக நன்மைகள் கிடைக்கும். இத்தகைய கடமையை மேற்கொள்ளும் போது இந்த நாட்டின் மக்களின் தேவைகளை உரியவாறே கவனத்தில் கொண்ட தலைவராக மஹிந்த ராஜபக்ச விளங்குகின்றார். இந்த வீதியை மட்டுமல்ல, நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றுத்தரும் நடவடிக்கை தொடக்கம் நாட்டை அபிவிருத்தி அடைய செய்வதற்கான நடவடிக்கைகள் வரையான அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்கும் பெருமை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவையே சாரும். மஹிந்த நாம் எதிர்பாராத தருணங்களில் இடம்பெறும் சில சம்பவங்கள் எமக்கு கவலை மிகுந்த நினைவுகளை ஏற்படுத்திவிடுகின்றன. இது அனைவருக்கும் பொதுவானது என்பதை புலப்படுத்தும் வகையிலான சம்பவம் ஒன்று மிகிந்தலையில் பதிவாகியுள்ளது. பன்னிரண்டு வயதான லாகிரு ஜாங்க என்ற சிறுவனின் வீடு மிகிந்தலை நாமல்வெவ் கிராமத்தில் அமைந்துள்ளது. அவரது சகோதரனும் சகோதரியும் தாயாருடன் மிகிந்தலைக்கு சென்றிருந்தமை காரணமாக இன்று காலை லாகிரு அவரது வீட்டின் முன்னால் விளையாடிக் கொண்டிருந்துள்ளார். எனினும் தாம் விளையாடும் பகுதியில் கட்டுத்துப்பாக்கிகள் போடப்பட்டிருந்தமை தொடர்பில் குறித்த சிறுவன் அறிந்திருக்கவில்லை. குறித்த சிறுவனது தந்தை இன்று காலை கட்டுத்துப்பாக்கி ஒன்றை வீட்டிற்குள் கொண்டு வந்து அதற்குள் வெடிமருந்தினை போடுவதற்கு தயாராகியுள்ளார் என போலீசார் குறிப்பிட்டனர். இதன்போது துப்பாக்கி தவறுதலாக வெடித்தமை காரணமாக விளையாடிக் கொண்டிருந்த லாகிரு காயமடைந்ததாக போலீசார் கூறினர். காயமடைந்த லாகிரு மிகிந்தலை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதிலும் அவரது உயிரை காப்பாற்ற முடியாமல் போயுள்ளது. சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் மேலும் சில தகவல்கள் வெளிவந்ததாக மிகிந்தலை போலீசார் குறிப்பிட்டனர். சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் இருந்த செடிகள் அகற்றப்பட்டிருந்ததனையும் லாகிரு அணிந்திருந்த காற்றட்டை கழுவப்பட்டிருந்ததனையும் போலீசார் அவதானித்துள்ளனர். சம்பவத்தின் பின்னர் குறித்த துப்பாக்கி காட்டிற்குள் வீசப்பட்டிருந்ததாகவும் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சைக்கிள் ஒன்றும் இனங்காணப்பட்டதாகவும் போலீசார் கூறினர். மேலும் ஒரு கட்டு துப்பாக்கியினை அவர்களால் அவதானிக்க முடிந்துள்ளது. சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தின் பேரில் லாகிருவின் தந்தை கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலதிக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் மிகிந்தலை போலீசார் குறிப்பிட்டனர்.